ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஷபராசி என்பர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான பிப்ரவரி மாதம் எத்தகைய அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, இந்த காலகட்டங்கள் அதாவது பிப்ரவரி பிறந்ததுக்கு அப்புறமா குடும்பம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக வாழ்க்கை துணையோட சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படுற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்காதீங்க, அவாய்ட் பண்ண பாருங்கள். வாழ்க்கை துணையோட சின்ன வாக்குவாதங்களை கூட நீங்கள் ஏற்படுத்திக்காதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளாக மாறிடும். அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. குடும்பத்துலேயும் அதே மாதிரி தாங்க. உங்கள் பிரச்சனையை நீங்களே சரி பண்ண பாருங்கள். மூன்றாம் நபருடைய தலையீட்டை எப்போதும் அனுமதிக்காதீங்க. அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. வேறு குடும்ப விஷயத்தில் நீங்களும் தலையிடாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. அதுதான் நல்லதும் கூட. முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னாலுமே கூட ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இது மாதிரியான பிரச்சனைகளையும் சிக்கலையும் சரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்துலையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பழைய கடன்களை கண்டிப்பாக அடைப்பீங்க. ஏன்னா கடன் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஸோ எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் அதை அடைத்து முடிக்கிறதுக்கான நிறைய வழிகள் கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை எடுத்திங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டு. ஆரோக்கியத்துலேயும் அப்படிதாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது வந்துட்டு தான் போகும். அதாவது அடிவயிறு, கழிவு பாதை இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடித்த இடங்களுக்கு நீங்கள் போய் மகிழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஸோ சுற்றுலாத்தலங்களுக்கோ கோவிலுக்கோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு உங்களுக்கு பிடித்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு அதுக்கான யோகத்தை பெறுவீங்க. மேலும் உங்களுக்கு நண்பர்கள் வேறு மொழி பேசக்கூடியவங்களுடைய ஒரு சில பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும். அதாவது அசையா பொருட்களுடைய சேர்க்கைக்கு உதவியாக இருக்கும். முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் எந்த குறைவும் இருக்காது. ரொம்ப நல்ல ஒரு காலம்தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர். சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா குருவுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய சுபகிரகம். அழகு, ஆடம்பரம், செல்வாக்கு இது எல்லாத்துக்குமே காரகனாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். ஸோ அழகாகவும் இருக்கலாம், அறிவாகவும் இருக்க முடியும், செல்வ செழிப்போடு இருக்க முடியும். செல்வத்தின் அதிபதி அப்படின்னா மகாலட்சுமி நம்ம சொல்லுவோம். ஸோ சுக்கிர பகவான், மகாலட்சுமி இவங்க எல்லாருமே உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தெய்வம் வழிபாடு செய்கிறதுக்கு. ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் வழிபாடு தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் நிறைய கிடைக்கும். அதாவது அல்ல குறையாத செல்வத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. என்ன வழிபாடு செய்கிறீங்களோ இல்லையோ வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க, சுக்கிர வழிபாடு செய்யுங்க. சுக்கிர ஹோரையில் 6 மணிக்கு மேலே நீங்கள் சுக்கிரனையும் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே போதும், நல்ல பலன்கள் அடைய முடியும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். ஏன்னா ரிஷபராசிக்கு சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டில் 5 முகத்தில் இருக்கக்கூடிய விளக்கு ஏற்றுங்க, அதுவும் நெய் தீபமாக போடுங்க. இது ரொம்ப நல்லது. ஏன்னா மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ரொம்ப பிடிக்கும். இந்த நெய் தீபம், மகாலட்சுமி பிடித்த மலர்களால் நீங்கள் அபிஷேகம் அதாவது ஆராதனை பண்ணுறது, மல்லிகைப்பூ மாலை போடுறது, விளையாட்டில் இருக்கக்கூடிய உணவுகள், இனிப்புகளை தானம் செய்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய செய்ய மகாலட்சுமி கடாட்சியம் கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கே. மகாலட்சுமி உங்கள் இல்லம் தேடி உட்காந்துப்பாங்க. மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சம் எல்லாத்துக்கும் வேணும். முகலட்சணம் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க மகாலட்சுமி கடாட்சம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு இஷ்டமான விஷயங்களை செய்ய சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இல்லத்திலும் மகாலட்சுமி குடிக்கொள்வாங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமையில் ஈவினிங்கில் மகாலட்சுமிக்கான மந்திரங்கள் நீங்கள் ஜபிக்கலாம், பாராயணம் செய்யலாம். உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்றத மட்டும் போதுமானது. இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் கண்டிப்பாக செய்யுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ சொல்லப்போனால் இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதே பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய அரிய வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரிஷபராசிக்காரங்க அங்கே எங்கே கோவில் குளம்னு போவாங்க. ஆனால் அதெல்லாம் விட எளிமையான ஒரு விஷயந்தாங்க இது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், தொடர்ந்து செய்யுங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும். அதை நீங்களே உணர முடியும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடையும் இந்த பரிகாரத்தையும் இந்த பதிவையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ரிஷபராசிக்காரங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் பார்த்து பயன்பெறணும் அப்படின்றதுக்கு தான் இந்த எளிமையான பரிகாரம் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா
நிறைய விஷயங்கள் வந்து நல்லா நடக்கும். ஆனால் மருத்துவ செலவு இந்த டைமில் இருக்குது, அதையும் மறந்துடாதீங்க. மருத்துவ செலவுகள் அதிகமாக சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கோ சரி, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கோ சரி, குழந்தைங்களுக்கோ சரி, யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த மருத்துவ செலவு நீங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும். மாதத்தினுடைய தொடக்கம் வந்து ஏற்றத்தாழ்வுகளோட தான் இருக்கும். குறிப்பாக நிதி விஷயம். அது வந்து உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏன்னா மாதத்தில் நாட்கள் போக போக உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும். தொழிலாக இருக்கட்டும், வணிகமாக இருக்கட்டும், கொஞ்சம் சவாலாக சமாளித்தாலுமே கூட கண்டிப்பாக தைரியத்தோடு வந்து செய்யுங்க. ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு எதிரிகள் வந்து ஆக்டிவ் ஆகிடுவாங்க. நீங்கள் டவுன் ஆனீங்கன்னா அவங்க வந்து ஆக்டிவ் ஆகிடுவாங்க. அதனால் நீங்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாட்களுக்கு போக போக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சாதகமான பலன்கள் வந்து கிடைக்கும். நீங்களும் அதை எதிர்பார்க்கலாம். வேலைக்கு போகக்கூடியவங்க, அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொறுப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கோங்க. வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு டைமிங். ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் ஏற்படக்கூடிய பயணங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். நிதி ஆதாயங்கள் கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களோட தவறான புரிதல்கள் மட்டும் ஏற்படும் அப்பப்போ. ஸோ அந்த புரிதல்களை மட்டும் தவிர்த்துக்கோங்க. பெருசாக பிரச்சனைகள் பண்ணிக்க வேணாம். எல்லாமே வந்து சரியாக போகக்கூடியது தான். எந்த ஒரு பிரச்சனையும் நிரந்தரமானது கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அதற்கான முடிவு கண்டிப்பாக வந்து கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்களும் சரி, உங்களுடைய துணையாராக இருந்தாலும் சரி, எல்லாருடைய ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஆரோக்கிய செலவுகள் தான் இந்த மாதம் வந்து இருக்க போகுது. முன்னாடி இருந்ததை விட இப்போ வேலை வாய்ப்பு நல்லா இருக்குங்க. முன்னாடி கூட உங்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், நெருக்கடிகள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து சரியாக போயிடும். ஸோ புதுசாக உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கிடைக்கும். உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற இடத்துல வேலை கிடைக்கும். முயற்சி தான் எல்லாத்துக்குமே காரணம். எல்லாருமே வீட்டில் இருந்துகிட்டு இருந்தால் எதுவுமே நடக்காது. ஸோ வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கூட வரும். அதையும் ஒரு சிலர் பயன்படுத்தாமல் வந்து புறக்கணிக்கிறதுனால தான் எந்த விஷயமே நடக்கிறதில்ல. ஸோ நீங்களும் அந்த விஷயங்களை கொஞ்சம் வந்து ஸ்டெப் எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதெல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கும். கல்வி பயிலக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சூப்பராக படிப்பீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு காலம். ரிஷபராசியை உடையவங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய நிலையில் இருக்கவங்களாம் வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நல்லா படிப்பீங்க. நல்ல மதிப்பெண்கள் வந்து பெற முடியும். அதுக்கான யோகங்கள் இருக்குது. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கவன சிதறல் அதிகமாக ஏற்படும். தொழிலை பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு. இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. தொழிலை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய அளவுக்கு விரிவுபடுத்துங்க. அதற்கான யோகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய தொழில் வந்து விரிவாகுது அப்படின்னா அது நல்லபடியாக நடந்து நல்ல ஒரு வருமானம் ஈட்டுற அளவுக்கு உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் வந்து கிடைப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டைமிங் தான். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது மாதிரியான ஒரு யோகங்கள் இப்போ வந்து கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இத்தனை ஆண்டுகளானது உங்களுக்கு இல்லாமல் இருந்திருந்தாலுமே கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தானே. இந்த 2026 ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு யோகம்தான். ஸோ தொட்டது எல்லாமே உங்களுக்கு தொடங்கக்கூடிய ஒரு நேரம். எல்லா கிரகங்களுமே ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. நல்ல நேரம் ஆரம்பமாயிருச்சு அப்படின்னே வச்சுக்கோங்களேன். ரிஷபராசிக்காரங்க நல்ல ஒரு உழைப்பு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், நல்ல முன்னுக்கு வர முடியும். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அதனால் தங்க நகைகளை எல்லாம் அள்ளி கொடுப்பாரு. அதுக்கான யோகங்கள் இருக்குது. எப்போதுமே உங்கள் வேலை, பிஸ்னஸ் இது சார்ந்த எண்ணங்களோடு தான் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் மைண்டு ஃபுல்லாக அதிலே தான் இருக்கும். என்ன செய்யலாம், எப்படி வந்து வேலையை செய்யலாம், தொழிலை எப்படி விரிவுபடுத்தலாம், இந்த எண்ணத்திலே தான் நீங்கள் சுற்றிட்டு இருப்பீங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரனோடு பார்த்திங்கன்னா செவ்வாய், புதன், சூரியன், ராகு அப்படின்னு எல்லா கிரகங்களும் இருக்கிறாங்க. இப்படி இந்த கிரகங்கள் எல்லாமே 10ல் இருக்கிறதுனால நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். ஸோ கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நீங்கள் அதுக்காக அதீத உழைப்பை வந்து போடணும். போட்டால் தான் உழைப்புக்கான பலன் கிடைக்கும். தங்கத்தை வாங்கிறதுக்கான யோகம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பணம் சேமிச்சிங்கன்னா தங்கம் வாங்க முடியும். ஆனால் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா ஆரோக்கியத்தில் கவனம் வந்து எடுத்துக்கோங்க. உடம்பை சனி வேற பார்க்குறாரு. ஸோ உங்களுடைய உடம்பை சனி பார்க்குறதுனால சோம்பேறித்தனம் வந்து கிடைக்கும். எப்போதுமே வேலை வேலை அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும். முழுக்க முழுக்க உங்களுடைய எண்ணங்கள் வேலையில் மட்டும்தான் இருக்கும். ஆரோக்கியத்தில் வந்து எண்ணத்தை விட்டுருவீங்க. ஸோ ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு யோகம் கிடைக்கும். இப்போது சில கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துலேருந்து 1ஆம் இடத்தை வந்து பார்க்குறாங்க. அப்படின்றதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடன் தொடர்பான பிரச்சனை, இஎம்ஐ தொடர்பான பிரச்சனை இது எல்லாம் உங்களை வந்துடும் சேரும். அதனால் உங்களை கொஞ்சம் கூட வந்து ஓய்வெடுக்க வைக்காது. அடுத்து எழுந்து ஓடத்தான் வைக்கும். சுக்கிர பகவான் 10ல் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால
சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அத்தனை பேருக்குமே யோகங்கள் இருக்குது. ஸோ சினிமா துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ராவல்ஸ் வச்சுருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே இன்னும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாகவே நடக்க போகுது. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்கிறதுக்கும் பிரச்சனைகள் குறையறதுக்கும் முருகன் வழிபாடு சிறப்பான கை கொடுக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பிப்ரவரியில் தைப்பூச நாளில் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் திருச்செந்தூர் போய் முருகனை வழிபாடு செய்துட்டு வாங்க. நல்ல ஏற்றம் கிடைக்கும். இந்த பதிவில் நான் இங்கே பார்த்துருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பயனளிக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பயன்பெறுங்க. மீண்டும் இது போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.